அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் கிழக்கின் படுகொலைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 பகுதிகளில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த படுகொலை பற்றியும் பேசினோம். இது 4வது பகுதி. இத்துடன் இந்த கிழக்கு படுகொலைகள், அதாவது சிங்கள இராணுவம் இஸ்லாமிய ஊர்காவற் படைகள் சேர்ந்து அப்பாவி ஈழத்தமிழர்களை கொன்றது பற்றிய பல சம்பவங்கள், மறக்க முடியாத ஆறா வடுக்களாக இருக்கின்ற இந்த படுகொலைகள் பற்றி பேசிக்கொண்டோம். கிழக்கின் படுகொலைகளும், அதாவது கிழக்கின் தமிழின படுகொலைகளும் ஆறாத வடுக்களும் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றுடன் இந்த 4வது பாதியுடன் இந்த 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 நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. எங்களுடன் வளமை போல வருத்தந்தை திருமிகு ஜெகதாஸ் கந்தையா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். உயிரோடை தமிழ் வானொலி நேயர்களுக்கும் இலக்கு மின்னூடக நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கடந்த 3வது பகுதியில் விட்ட இடத்திலிருந்து நாங்கள் தொடங்குவோம். நாங்கள் அன்று அந்த 3வது பகுதியிலே இந்த மத குருமார்கள் எல்லோருமாக சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதிலே முனைப்பாக செயற்படுவதாக நாங்கள் பேசியிருந்தோம். தொடர்ச்சியாக 4வது பகுதியில் நீங்கள் உங்களுடைய நடந்த சம்பவங்களை பேசுங்கள் ஃபாதர். ஆமா, படுகொலைகளுடைய தொடர்ச்சியாக அதாவது திருகோணமலை மாவட்டத்திலே நிகழ்த்தப்பட்ட கோரமான தமிழ் மக்களை கொன்றொழித்த ஒரு சில படுகொலைகளை நாங்கள் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதை சற்று மீட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கிழக்கு படுகொலைகள் என்று சொல்லுகிற பொழுது அம்பாறை, மட்டக்களப்பு, திருமலையிலே நடத்தப்பட்ட தமிழர்களை கொன்றொழித்த மிகப்பெரிய படுகொலைகள், இன அழிப்பு, பாரிய படுகொலைகள் அரங்கேறியிருந்தது. இந்த படுகொலையினுடைய ஆரம்பத்தை நாங்கள் பின்னோக்கி பார்க்கிற பொழுது 1956ஆம் ஆண்டு கிழக்கிலே முதலாவது படுகொலை அம்பாறை இங்கினியாகலை என்கின்ற இடத்திலே நிகழ்த்தப்பட்டது. எங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றில் 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலிலே தனிச்சிங்கள சட்டம் என்கின்ற இனவெறி கோஷத்தோடு ஆட்சி பீடமறிய பண்டாரநாயக்கா அவர்கள் தனிச்சிங்கள சட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த நாடை சிங்களமயமாக்கிய பொழுது, சட்டத்தின் மூலம் சிங்களமயமாக்கிய பொழுது, அன்றைய தமிழ் தலைவர்கள் காலிமுகத்திடலிலே உண்ணாவிரதம் இருந்த பொழுது அவர்கள் அடித்து விரட்டப்பட்டு அவர்கள் மீது வன்முறை பிரயோகிக்கப்பட்டு குண்டர்களால் ஏவி விடப்பட்டு அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி அந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி அம்பாறை இங்கினியாகலை என்கின்ற இடத்திலே வாழ்ந்த தமிழ் தொழிலாளர்கள் ஏலவே 54ஆம் ஆண்டு கல்லோயா திட்டத்தின் மூலம் மறைந்து குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களை வைத்து அவர்களை தமிழ் மக்களை கொன்றொழிக்க சிங்கள மக்கள் ஏவிவிடப்பட்டு கிட்டத்தட்ட 6000 சிங்களவர்கள், குடியேற்றப்பட்ட 6000 சிங்களவர் 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இங்கினியாகலை என்கின்ற தமிழ் கிராமத்துக்குள்ளே புகுந்து கூறிய ஆயுதங்களோடு புகுந்தவர்கள் தமிழ் மக்களை வெட்டி கொத்தி கொலை செய்து தீயூட்டி கொளுத்தினார்கள். அதிலே கிட்டத்தட்ட 157க்கும் அதிகமான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 56ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இங்கினியாகலை அன்றுதான் தமிழர்களுக்கு எதிரான நேரடியான படுகொலை கிழக்கு மண்ணிலே ஆரம்பித்த அந்த படுகொலை நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து கொண்டு வந்தது. அதே போலதான் அதாவது அதே போன்று சம்பூர், மூதூர் பிரதேசங்களிலும் மிக மோசமான, பயங்கரமான, திகிலூட்டுகின்ற படுகொலையை நடத்தினார்கள். அதாவது நாங்கள் கடந்த வாரம் குமாரபுரம் படுகொலையை பற்றி பார்த்தோம். அதே போன்றுதான் 1990ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை இந்த 3 நாட்களும் சம்பூரிலே அவர்கள் இராணுவத்தினர் சுற்றி வளைத்து இராணுவத்தினரும் விசேட அதிரடிப்படையினரும் நடத்திய 3 நாள் நடத்திய மனித படுகொலையிலே 160க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே அதைத் தொடர்ந்து திருகோணமலை, தென்னமாவரடி போன்ற இடங்களிலே மிக பயங்கரமான படுகொலைகள் நடைபெற்றது. அந்த படுகொலைகள் நான் சொன்னது போன்று 56ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட படுகொலைகள் நேரடியாக 2006 வரை தொடர்ந்தது. 2006 எங்களுக்கு தெரியும். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திருகோணமலை கடற்கரையிலே, நிலாவளி கடற்கரையிலே பேசிக்கொண்டிருந்த 6 மாணவர்கள் மீது, பல்கலைக்கழக புகுமுக மாணவர்கள் மீது
இராணுவத்தினர் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்து அவர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். அவர்களை குறித்து நாங்கள் அவர்களை குறித்து அன்று விசாரித்த பொழுது அன்றைய அரசு சொல்லி செய்தது அவர்கள் இயக்கத்தினுடன் தொடர்புள்ளவர்கள் இராணுவத்தினர் மீது கிரினேட் தாக்குதலை நடாத்துவதற்காக அவர்கள் இருந்தபொழுது இராணுவத்தினர் சுற்றி வளைத்த பொழுது 6 மாணவர்களும் கிரினேட்டை வெடிக்க வைத்தவர்களை படுகொலை செய்தார்கள் சொல்லி அந்த வேளை படுகொலை செய்யப்பட்ட பொழுது சுகிருதராஜன் என்கின்ற ஊடகவியலாளர் கல்முனையைச் சேர்ந்தவர் திருகோணமலையிலே பணியாற்றிய சுகிருதராஜன் அந்த நேரத்திலே போய் அந்த மாணவருடைய படலங்களை போட்டு எடுத்த பொழுது அவர்களுடைய உடலிலே துப்பாக்கி சன் ரவைகள் துளைத்த ஓட்டைகள் இருந்தது. ஆகவே அதன் மூலம் அரசனுடைய அந்த பெரிய பொய் நாடகம் அம்பலத்துக்கு வந்ததன் விளைவாக அந்த சாட்சியாக அந்த படம் எடுத்த சுகிருதராஜன் அவர்கள் 1 மாதத்துக்குள்ளே அவருடைய இல்லத்திலே வைத்து, அதாவது அவருடைய குவார்டர்ஸிலே வைத்து சுகிருதராஜன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த சாட்சியங்களை அளிக்கிற அளவுக்கு அந்த கொடூரமான கொலை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு பல்கலைக்கழக முகமானுடைய தந்தை, அதாவது வைத்தியர் சந்திரசேகரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியர் நீண்ட நாளாக தன்னுடைய மகனுக்கு நீதி கேட்டு வந்தவர். கடந்த மாதம்தான் அவர் காலமானார். அது நீதி அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இவ்வாறான படுகொலைகள் அது மாத்திரமில்லை. 2006ஆம் ஆண்டு யுத்தம் உச்சநிலையில யுத்தம் மீள ஆரம்பித்து மூதூர் சம்பூர் மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்த பொழுது 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆக்ஷன் பெய்ம் என்று சொல்லாத பட்டினிக்கு எதிரான நிறுவனம் வெளிநாட்டு பிரான்ஸ் நாட்டு தொண்டு நிறுவனத்திலே பணியாற்றிய 17 பணியாளர்கள் மக்கள் வெளியேறிய பின்பு தங்களுடைய பணியகத்திலே தங்கியிருந்த பொழுது, மூதூரிலே தங்கியிருந்த பொழுது, அது ஒரு வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் INGO சொல்லப்படுகிறது. அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பணியாற்றுவதற்கு அனுமதி இருந்த சூழலிலே மக்கள் எல்லாம் வெளியேறிய 17 தொண்டு நிறுவன பணியாளர்கள் அந்த நிறுவனத்தின் அலுவலகத்திலே தங்கியிருந்த பொழுது அத்தனை பணியாளர்களும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 17 பணியாளர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நாங்கள் பார்க்கிற பொழுது இதற்கு நீதி விசாரணை என்பார்கள். இந்த திருகோணமலையிலே மாணவர்களை படுகொலை செய்தது என்ற சந்தேகத்தின் பேரிலே 2013ஆம் ஆண்டு 12 விசேட அதிரடிப்படையினர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி அவர்களை விசாரிப்பதற்கு அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதற்கு போதிய சாட்சியம் இல்லை என்று சொல்லி திருகோணமலை நீதிமன்ற நீதவானால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். கண்துடைப்பு வருகிற பொழுது, அதாவது சொல்லப்பட்ட ஒரு மாணவனுடைய தந்தையார் வைத்தியர் அவர்கள் சர்வதேச அளவிலே நீதி கேட்ட பொழுது அதை கண்டுடைப்பதற்காக வெறுமனே ஒரு 12 விசேட அதிரடிப்படையினரை கைது செய்து அவர்களை ஒரு 5-6 வருடங்கள் வைத்து விசாரணை செய்துவிட்டு இதில் எந்த ஆதாரம் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்தார்கள். குமாரபுரம் படுகொலைக்கு நடந்தது, அதாவது ஒரு சில இராணுவத்தினரை கைது செய்து 2014ஆம் ஆண்டு ஜூரர்கள் விசாரணை மூலம் விசாரிக்கப்பட்டு அவர்கள் குற்றமற்றவர்கள் சொல்லி விடுதலை செய்யப்பட்டார்கள். படுகொலைகளை செய்கின்ற பொழுது இலங்கை அரசு ஒன்று சொல்லியது, தாங்கள் படுகொலை செய்துவிட்டு தங்களுடைய எதிர்த்து தரப்பு போராளிகள் மீது பழிய போட்டுவார்கள். இரண்டாவது இனந்தெரியாதவர்கள் மீது சுட்டு படுகொலை இனந்தெரியாதவர்களால் படுகொலை செய்யப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். மூன்றாவது அவர்கள் சொல்லுவார்கள், விசாரணை குழுக்களை அமைத்து சாட்சியங்களை பதிவு செய்வார்கள். எத்தனையோ சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட பொழுது அந்த அறிக்கைகள் கிடப்பிலே போடப்படும். 4வது நீதிமன்றம் என்று சொல்லி வழக்கு பதிவு செய்து வழக்கு நடந்ததன் பின்னர் பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் சொல்லி விடுவிக்கப்படுவார்கள். இப்படியான வேலைகளைத்தான் செய்தார்கள். அதுவும் இன்னும் ஒரு படி போய் தங்களுடைய படுகொலைகளின் போது எப்படி நாங்கள் ஏலவே பார்த்தது போல தமிழ் முஸ்லிம் பிளவை உடைவை நிரந்தரமான பிணக்கு ஏற்படுத்துவதற்காக முஸ்லிம் ஊர்காவல் படையினரை உருவாக்கினார்களோ அதே போன்று தமிழ் ஒட்டுக்குழுக்களையும் உருவாக்கினார். ஒரு காலத்திலே மட்டக்களப்பிலே இராணுவத்தினர்களோடு சேர்ந்து படுகொலை செய்து அல்லது தமிழ் மக்களை கொன்றொழித்தவர்களே ராசி குழு, டெலோ வரதன் குழு, புலட் மோகன் குழு போன்ற குழுக்கள் முன்னணி பங்கை வகித்திருந்தார்கள். அதே போன்று இன்னும் ஒன்றை செய்தார்கள். 2004ஆம் ஆண்டு பிளவை ஏற்படுத்தி அந்த குழுவினரையும் தம்மோடு இணைத்துக் கொண்டு அவர்களை வைத்து தமிழ் மக்களை படுகொலை செய்தார்கள். அதாவது
இராணுவம் அரசு செய்த அந்த இன அழிப்பின் அங்கமான படுகொலைகளை மூடி மறைத்து அவைகளில் இருந்து மக்கள் மத்தியிலே எங்களை இந்த இலங்கை இராணுவமும் ஒட்டுக்குழுக்களும் படுகொலை செய்தது என்பதற்கு மாறாக எம்மவர்களை படுகொலை செய்தார்கள் என்கின்ற மக்களுடைய நியாயத்தினுடைய பக்கத்தை திருப்புவதற்காக இவர்களை வைத்து படுகொலை செய்தார்கள். ஆகவே படுகொலை கலாச்சாரம் என்பது 2006ஆம் ஆண்டு தொடர்ந்து அதன் பின்னரும் தொடர்ந்தது. 2009ஆம் ஆண்டுகளிலே கூட 2 சிறுமிகள் கப்பம் கேட்கப்பட்டு திருவோணமலையில் ஒரு சிறுமியும் மட்டக்களப்பில் ஒரு சிறுமியும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது அப்படியான நிலைகளை ஆரை வைத்து அரசு செய்தார். ஆகவே இந்த இன அழிப்பை படுகொலையை அவர்கள் ஒவ்வொரு அங்கமாகவும் காலத்துக்கு ஏற்ப கால சூழலுக்கு ஏற்ப அவர்கள் அதை நன்கு திட்டமிட்டு செய்தார்கள். இன்றைய காலத்திலே ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை வேறு வழியினூடாக அவர்கள் அதை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் எந்த ஒரு படுகொலைகளுக்கும் நீதி கிடைக்கவில்லை. தமிழ் மக்கள் மீது நான் அடிக்கடி சொல்வதை போன்று அவர்கள் நடத்திய ஒரு பெரிய மனித வேள்வியை நடத்தினார்கள். மனித வேட்டை நிகழ்த்தப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 2ஆம் உலக போரின் போது ஹிட்லர் நச்சு புகை ஊட்டி யூத இன அழிப்பை அல்ல சுத்திகரிப்பை செய்தது போன்ற ஒரு வேலையை கட்டங்கட்டமாக செய்தார்கள். அது கிழக்கு மண்ணிலே மிகவும் கோரமாகவும் கொடுமையாகவும் சாட்சிகளற்றும் சாட்சிகளை அளிக்கின்ற அளவுக்கும் அவர்கள் அந்த கொடூரமான மிகப்பெரிய படுகொலையை செய்து முடித்து எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த படுகொலைகள் மூலமே அம்பாறையிலே அதிக எண்ணிக்கையிலே வாழ்ந்த தமிழர்களை இல்லாது குறைத்தார்கள். திருவோணமலையிலே தமிழர்களுடைய எண்ணிக்கையை குறைத்தார்கள். மட்டக்களப்பிலே தமிழர்களுடைய எண்ணிக்கையை அரைவாசியாக குறைத்தார்கள். ஆகவே இந்த படுகொலைகள் மூலம் தான் ஒரு காலத்தில் நிலப்பரப்பினூடாக மக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து இன்னும் ஒரு இனத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரித்தவர்கள். அதன் மூலம் படுகொலைகள் மூலம் படுகொலை கலாச்சாரத்தின் மூலம் மக்களுடைய எண்ணிக்கையை குறைத்தது மாத்திரமல்ல, மக்கள் தங்களுடைய நியாயங்களுக்காக தாங்கள் வாய் திறக்காத அளவுக்கு அல்லது தங்களுடைய நியாயங்களுக்காக போராடாத அளவுக்கு ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் பீதியோடும் ஒரு உளவியல் தோல்வியோடும் மக்களை வைத்திருக்கிற ஒரு செயற்பாட்டை இந்த படுகொலைகள் மூலம் மிகவும் கனகச்சிதமாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆகவே இந்த படுகொலைகளில் அரசுக்கு துணை புரிந்த ஒட்டுக்குழுக்களும் பின்னர் அவர்களோடு இருந்தவர்களும் தான் இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பு செல்ல வேண்டிய மிகப்பெரிய கடப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நிகழ்த்தப்பட்ட எந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. சாட்சியங்கள் பெருவாரியாக சொன்னார்கள். படுகொலையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சாட்சியங்கள் சொன்னார்கள். சாட்சியங்கள் பல இடங்களில் அச்சுறுத்தப்பட்டார்கள். இன்றும் பார்ப்போம்னு சொன்னால் கிழக்கு மலையில் அம்பாறை தொடக்கம் திருகோணமலை வரையிலான இடங்கள், அதாவது நாங்கள் பொத்துவில் தொடக்கம் தென்னமாவரடி வரையான பறந்து விரிந்த பிரதேசங்கள் முழுக்க இந்த படுகொலையின் சாட்சிகள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது. அதன் மூலமும் மக்களுக்கு ஒரு சலிப்பு, அதாவது நாங்கள் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே எதிர்த்து போராட முடியாது, எங்கள் மீது எந்த வன்மங்களும் படுகொலைகளும் அழிப்புகளும் நிகழ்த்தப்பட்டால் அதற்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது. தென்னமரவாடி கிராமம் எல்லாம் ஒரு அழகான மிகவும் ஒரு கவர்ச்சியான ஒரு கிராமம். அந்த கிராமத்தை கூட பல தடவைகள் அந்த கிராமத்து மக்களை சிங்கள காடியர்களை வைத்து வெட்டி கொன்று அவர்களை அந்த கிராமத்தை விட்டே கலைத்திருந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த 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 ஊர் அந்த கிராமத்து மக்கள் திரும்பி தென்மரவாடிக்கே வந்து இன்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இன்றும் எல்லோரும் அவர்கள் வரவில்லை. ஒரு சில சொற்பளவான மக்கள் தான் மீள திரும்பி வந்தார்களே ஒழிய எல்லோரும் அந்த இடத்திலே திரும்பி வரவில்லை. அதன் மூலம் அவர்கள் அந்த பிரதேசங்களை மிகவும் லாபகமான முறையிலே ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். ஆகவே இவருடைய இந்த படுகொலை கலாச்சாரம் அல்லது இன அழிப்பு, இந்த இன சுத்திகரிப்பு, அதனூடாக இன அழிப்பினூடாக நிலப்பறிப்பும் அல்லது நிலப்பறிப்பினூடாக அவர்களுடைய இனத்தை நிலைநிறுத்துதலும் என்பது அவர்களை பொறுத்தவரை ஒரு வெற்றியளித்த ஒரு செயற்திட்டமாகத்தான் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம். இந்த தென்னமரவாடி கிராமத்தை அபகரிப்பதன் ஊடாக வடக்கு கிழக்கை துண்டாடுவதுதான் அவர்களுடைய மெயின் நோக்கமாக இருந்தது. என்ன அதுதான் அவர்கள் அந்த அவருடைய திட்டம். அது அந்த தென்னமரவாடி கிராமத்தை அபகரித்தால் வடக்கும் கிழக்கும் அப்படியே துண்டாடப்படும் துண்டாடியாக வேணும். அதே மாத்திரமில்லை,
தமிழர்களுக்கு இடையிலே பிரிவினைகளை வளர்த்து, அதாவது 2006ஆம் ஆண்டு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியதன் மூலம் அவர்கள் வடக்கு கிழக்கு உடைப்பை செய்தார்கள். அதன் பின்னர் தான் அவர்கள் இப்ப இருக்கின்ற ஜேவிபியினர், இப்ப ஆட்சி பீடத்தில் இருக்கிற ஜேவிபியினர், அதாவது சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கை தாக்கல் செய்து வடக்கு கிழக்கை மாகாணங்களை இரண்டாக பிரித்தார்கள். இலங்கை சட்டத்தின்படி இரண்டாக பிரித்தார்கள். ஆகவே அதை வடிவாக இன்றும் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இதற்கு முன்னர் இருந்த ரணில் விக்ரமசிங்காவுடைய அரசாங்கமும் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், வடக்கிலே நாங்கள் இனப்பிரச்சனையை தீர்க்க போவோம், வடக்கிலே உள்ள இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம், கிழக்கை அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லுகிறார். அதே வழிமுறையை தான் இன்று இருக்கிற அரசு கையாளுகிறது. அதிக அளவு யாழ்ப்பாணத்துக்கு முதன்மை இடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து, யாழ்ப்பாணம் கல்வியிலே சிறந்தது என்கின்ற ஒரு மாயை காட்டி இங்கே 2 இடத்தையும் அவர்கள் பிரித்து வைக்கிறார்கள். அங்கே அபிவிருத்தியை செய்வதை போல அல்லது சில அபிவிருத்தி பணிகளை செய்து கிழக்கை முற்றாக புறக்கணித்து அந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை நிரந்தரமாகவே உடைக்கின்ற ஒரு செயற்பாட்டை எல்லா அரசாங்கமும், இப்பொழுது இருக்கிற அரசாங்கமும் மிக தெளிவாகவும் கைங்கரியமாகவும் செய்து கொண்டு வருகிறது. அரசாங்கத்துக்கு ஃபாதர் எங்களுடைய அரசியல்வாதிகளும் சேர்ந்தல்லவா துணை போகின்றார்கள். அவர்களும் சேர்ந்து துணை போகிறார்கள். அவர்களும் அந்த பல தடவைகளிலே தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள் கூட வடக்கு கிழக்கு என்று சொல்லி விரிவாக பிரித்து பேசுவதை, பிரித்து பார்ப்பதை, அதிலும் அவர்கள் முதன்மையிடம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே கூட அந்த வடக்கு கிழக்கு இணைப்பை சரியான முறையில் வடக்கு கிழக்கு இணைந்து தமிழர் தாயகம் என்கின்ற அந்த கோட்பாட்டை பிரதிபலிக்கின்ற தங்களுடைய அரசியல் கட்சியினுடைய செயற்பாட்டிலும் அல்லது அரசியல் கட்சியினுடைய செயற்குழு அங்கத்தவர்கள் தெரிவு நியமனங்களிலும் கூட இந்த புறக்கணிப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நோக்கமும் அப்படியானதாகத்தான் இருக்கிறது ஒழிய, இந்த வடகிழக்கு தமிழர் தாயகம், வடக்கு கிழக்கு என்று சொல்வதை விட தமிழர் தாயகத்தினுடைய உடைப்பை சிங்கள பேரினவாதம் எவ்வாறு திட்டமிட்டு செய்து இன்றும் செய்து வருகிறதோ அதற்கு துணை போகின்றவர்களாகத்தான் அவர்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக செயல்படுகின்ற துணை போகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இல்லை, இன்றைக்கும் எங்களுடைய ஒரு சில அரசியல்வாதிகள் கூட நீங்கள் பார்த்தீர்களேயானால் தமிழ் மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றார்கள். இவர் எந்த அளவுக்கு நேர்மையாக வேலை செய்கின்றார் என்பதை பாருங்கள். இதற்கும் மேலாக இவர்களுக்கு வாக்களிக்கின்ற மக்களுக்கு ஒரு சிந்தனை திறன் வேணும், சிந்திக்க வேண்டும். எதற்காக இவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும்? இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி முற்றுமுழுதாக தமிழின விரோதமாக தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கே தெரியும். அதாவது விரோதமாக செயல்படுகிற போலீஸ் பாதுகாப்போடு செல்வது மாத்திரமில்லை, இப்பொழுது இவர்களுக்கு இருக்கிற சுரோகம் மாகாண சபையை காப்பாற்ற வேண்டும், மாகாண சபையை காப்பாற்ற வேண்டும், 13 காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சுலோகத்தை தூக்கி பிடித்திருக்கிறார்கள். ஏதோ மாகாண சபைக்குள்ளேயும் 13க்குள்ளேயும் நம்மளுடைய விடிவும் தீர்வும் அமைந்து விடும் என்கின்ற ஒரு ஒரு கைங்கரியத்தை இவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆகவே அதே மாகாண சபை தானே வடக்கையும் கிழக்கையும் பிரித்து வைத்திருக்கிறது. ஏன் உங்களால் சொல்ல மாகாண சபையை காப்பாற்ற வேணும், 13 காப்பாற்ற வேணும் என்று சொல்லி கொடி பிடித்து கூக்குரல் இடுகின்ற தமிழ் தேசியம் பேசுகிற அற்பத்தனமான அரசியல்வாதிகளுக்கு ஏன் சொல்ல முடியாமல் இருக்கிறது? வடகிழக்கை உடனடியாக இணைக்க வேண்டும், ஒரு மாகாண சபை வர வேண்டும் என்று சொல்ல தெரியாமல் இருக்குது. அவர்களால் உடைக்கப்பட்ட மாகாண சபை, அதாவது நீங்கள் சொல்லுகிறீர்கள் மாகாண சபை போனால் எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விடும், மாகாண சபைதான் ஒரு சட்டபூர்வமாக்கப்பட்டது, 13ஆம் திருத்த சட்டம் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டது என்று சொன்னால், அதே அரசியலமைப்பிலே உள்வாங்கப்பட்ட மாகாண சபை இணைப்பு தானே பிரிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. ஏன் அதை நீங்க இணைப்பு எந்த அரசியல்வாதியும் கூறவில்லை. ஆக குறைந்தது நீங்க இவ்வளவெல்லாம் பேசுகிற எங்களுடைய அடிப்படையாக இருக்க வேணும், அது தீர்வில்லை, ஆனால் தீர்வின் தொடக்க புள்ளி என்று சொல்லுகிற உங்களால் ஏன் இந்த அரசுக்கோ அல்லது இந்திய அரசுக்கோ நீங்கள் சேவகம் செய்கிற இந்திய அரசுக்கோ சொல்ல முடியாமல் இருக்கிறது? உடனடியாக பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை உடனடியாக இணைந்து ஒரு தற்காலிக நிர்வாகத்தையாவது ஏற்படுத்துங்கள், ஆக குறைந்த உங்களுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்ட தற்காலிக நிர்வாகத்தையாவது ஏற்படுத்துங்கள் என்று உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. இல்லை, இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஃபாதர் உண்மையில இந்த வடக்கு கிழக்கு விடுதலை புலிகளுடைய ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அவர்களுடன் சேர்ந்து செய்யப்படாத ஒரு ஒப்பந்தத்தை தான் இவர்கள் சிங்களத்துடன் இந்தியா போட்டது. இன்று எங்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசியல்வாதிகள்
உண்மையிலே வந்து இந்த வடக்கு கிழக்கு இணைத்த ஒரு நாங்கள் இன்றைக்கு விரும்பாவிட்டாலும் குறைஞ்ச இந்த வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வையாக தாங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு தான் நாங்கள் கொடுக்கும்படியா பிடிக்க வேண்டும். அதை செய்கிறார்கள் இல்லையே. அதை செய்கிறார்கள், அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அதை விட்டு நிறைய கேட்பார்கள், மாகாண சபை தேர்தல் நடத்துங்கள், தேர்தல் நடத்துங்கள் என்று கேட்கிறார்கள். வேறு அதை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். ஏன் அதை இணையுங்கள், அது 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 ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வாங்க கூட கேட்க மாட்டார்கள். ஏன்னா அது தாயக கோட்பாட்டுக்கு வலி சேர்ப்பதாக அமையும். வடக்கு தமிழருடைய தாயகத்தை ஒன்றுபடுத்துவதாகவும் மக்களை ஒன்றுபடுத்த முடியும் என்கின்ற இது. ஆகவே இந்தியா இதை யோசிக்கிறதோ அதற்கு துணை போகிறவர்களாகத்தான் நம்மர்களும் இருக்கிறார்கள் ஒழிய, ஆனால் அதை சரியாக பாதையில் நிற்பவர்களாக நம்மவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு காலத்திலே சொன்னவர்கள் இந்த இணைப்பு, அதாவது மாகாண சபை தேவையில்லை அப்படியெல்லாம் சொல்லி என்ன சொல்றது, உறுதியான தமிழ் தேசியம் காய்ச்சவர்களும் இப்பொழுதெல்லாம் ஒன்றாக கலந்து நிற்கிறார்கள். அதனுடைய பின்னணிகள் என்னமோ தெரியவில்லை. இல்லை, இன்னும் ஒரு விடயத்தை அந்த கிழக்கின் படுகொலை, தமிழின படுகொலைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால், இன்றும் ஒரு மாயமாகவும் ஒரு பூடகமாகவும் தான் இருக்கின்றது இந்த பள்ளிவாசல் படுகொலை. இந்த பள்ளிவாசல் படுகொலை என்றது வந்து நிறைய இஸ்லாமியர்கள் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே கொலை செய்யப்பட்டார்கள். உண்மையிலே இந்த சூத்திரதாரிகள் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உண்மையாக விடுதலை புலிகள் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள், ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? உண்மையாகத்தான். அதை குறித்து ஆய்வாளர் ராஜ் டேவிட் அவர்கள் சொல்லுகிற பொழுது, சந்தேகத்தின் அடிப்படையிலே இந்த கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் யாரோ, ஆனால் கொலை சூத்திரதாரிகள் வேறு ஒரு தரப்பினர். ஆகவே இது அதாவது இதுவும் கூட எப்படி தமிழ் முஸ்லிம் உறவை உடைப்பதற்காக ஊர்காவல் படையினர் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டார்களோ, தமிழ் முஸ்லிம் உறவை உடைப்பதற்காக இப்படி ஒரு சம்பவம் நிச்சயமாக நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஆனால் என்றோ காலம் அதற்கு பதில் சொல்லும். ஆனால் இந்த உண்மை அநேகமான இஸ்லாமியர்களுக்கும், கிழக்கு வாழுகின்ற அநேகமான இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்த உண்மை தெரியும். கண்டிப்பா தெரியும். இதனுடைய சூத்திரதாரிகளுடைய பின்னணிகளில் இருந்தவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் வெளியேறுவதற்கு இஸ்லாமிய தலைவராகிய அஷ்ரஃபும் ஒரு காரணமா இருந்தார் என்பது போல, இந்த கிழக்கு மாகாண பள்ளிவாசலிலே நடந்த படுகொலைக்கு பின்னாலும் ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதி இருப்பதாகத்தான் மூத்த ஊடகவியலாளருடைய கருத்து சொல்கின்றது. ஓமம், அவருடைய கருத்து அதை மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆணித்தரமாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அது ஊகங்கள் அடிப்படையிலே சொல்லப்பட்டாலும் அது தெளிவான எடுகோள்கள் அடிப்படையாக இருக்கிறது. அந்த எடுகோள்களுக்கு பின்னாலே ஒரு யதார்த்தங்களும் யதார்த்த உண்மைகளும் அதுக்குள்ளே பொதிந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காகவும் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அப்பாவி மக்களை பலிக்கடாவாக்கினவர்கள் தமிழர்களுக்குள்ளே மாத்திரமில்லை இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை எப்போதாவது வெளிக்கொணரப்பட வேண்டும். கண்டிப்பா. ஊர்ல நாங்கள் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அரசன் அன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளும் என்று சொல்லி. இவர்கள் செய்த அந்த பாவங்களும் பழிகளும் வந்து இவர்களை நிச்சயமா ஒரு நாள் வந்து சூழ்ந்து பிடிக்கும். இன்று தெற்கிலே நடைபெறுகின்ற விடயங்களை பாருங்க. ஊழல்வாதிகள் எல்லாரும் இன்று கைது செய்யப்படுகின்றார்கள். ஊழல்வாதிகள் எல்லாம் ஊழல் செய்துவிட்டு நாட்டை விட்டு ஓடியவர்கள் எல்லாம் நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரப்படுகின்றார்கள். இதில் அனுபவ அரசுக்கு ஒரு லாப நோக்கத்தின்படி அடுத்த எலெக்ஷன் நோக்கி அவர் இருந்தாலும் இது ஒரு நாட்டுக்கு ஒரு முக்கியமான விடயமாக தான் பார்க்க. நாட்டினுடைய சுபிட்சமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு வந்து இவர்கள் இந்த ஊழல்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது, அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டியதில்லை என்பதில் வந்து மாற்று கருத்தில்லை. அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய மக்களை படுகொலை செய்ததற்கு பின்னால் நிற்கின்ற இஸ்லாமிய தலைவர்களும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக சட்டத்தால் தண்டிக்கப்படாவிட்டாலும் கண்டிப்பாக இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள். கடவுளால் தண்டிக்கப்படுகிற தண்டனைகளிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அது காலதாமதமாகலாம், ஆனாலும் அது இல்லாமல் போகாது. மற்ற நீங்கள் ஒரு மத குருவாக இருக்கின்றபடியால், அருட்பணியாக இருக்கின்றபடியால் நீங்கள் அங்கு கிழக்கு மாகாணத்திலே எல்லா இனங்களும் இருக்கின்றார்கள். பௌத்தர்கள் இருக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள் என்று மத ரீதியாக இருக்கின்றார்கள். நீங்கள் நினைக்கின்றீர்களா இந்த இஸ்லாமிய ஈழத்தமிழர்களுடைய ஒற்றுமை வந்து மேம்படும் என்று? மேம்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல அதிகமாக இஸ்லாமியர்களோடு பழகியவர்களோடு பணியாற்றியவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த உறவு மீள உருவாக்கப்படும், கட்டியெழுப்பப்பட வேண்டும். பல வேளைகளிலே தமிழர்களை குறித்த
ஒரு வெறுப்புணர்வு இஸ்லாமியர்களுக்குள்ளும் இஸ்லாமியர்களை குறித்த வெறுப்புணர்வு தமிழர்களுக்குள்ளே மூட்டப்பட்டாலும் இது நிச்சயமாக கட்டி எழுப்பப்படும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ரெண்டு ரெண்டு சமூகங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மைகளை அல்லது யதார்த்தங்களை. ஒருவரை அகற்றி ஒருவர் வாழ முடியாது. அந்த புட்டும் தங்கா பூமாக வாழுகிற அந்த வாழ்வியல் தான் ஒரு யதார்த்தமான வாழ்வியலும் ஒரு சகோதரத்துவமான வாழ்வியலும் என்கின்ற உண்மை உணரப்படும். ஆகவே நிச்சயமாக கிழக்கு மண்ணிலே எத்தனை சவால்கள் வந்தாலும் காலம் எடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான உறவு மீள உருவாக்கப்படும், அது புதுப்பிக்கப்படும். நிச்சயமாக உங்களை போன்ற இந்த நற்சிந்தனை கொண்டவர்கள் எல்லா பகுதிகளும் தமிழர் பகுதியிலும் சரி, இஸ்லாமியர் பக்கத்திலும் இருந்து சரி, நல்ல எண்ணம் கொண்டவர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும். அடம்பன் கொடியும் திரண்டாலும் எடுக்கு என்று சொல்லுவார்கள். அதற்கு இணங்க நாங்கள் ஒன்றாக இருந்தால்தான் பலம். இதை அந்த அமைதியான ஒற்றுமையான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடைய அந்த நேர்காணலில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஃபாதர். நாங்கள் இத்துடன் இந்த கிழக்கு தமிழின படுகொலையும் ஆறாத வடுக்களும் என்ற இந்த தலைப்பை இந்த 4வது பகுதியுடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.